அதாவது போதாமைகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே மேலும் பலரும் இணைந்ததாக இந்த உதவி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுது. உண்மையாகவே நான் திருப்பியும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களும் சரி இல்லை இங்கே இருக்கிற மக்களும் சரி ஆலயங்கள் கூடுதலான ஆலயங்களும் சரி அந்த ஆடம்பரமாக சில இதைத் தொடர்ந்து மேலும் பலருடைய சேவைகள் அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும். இது போன்று புத்தூர் பிரதேசம், அடுத்தது ஆவரங்கால், அதே நேரத்திலே வடமராட்சி பிரதேசத்தினுடைய பருத்தித்துறை பகுதிகள். பாருங்க இந்த வீட்டை பாருங்க, ஒரு தகரத்தால் அடிக்கப்பட்ட வீடு தான், ஒரு கொட்டில் வீடு. இதுக்கெல்லாம் எல்லோருக்குமே வணக்கம். இது அங்குவிட் சாம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடுப்பிட்டி தெற்கு 15ஆம் கட்ட உடுப்பிட்டி தெற்கில் சொர்ண ஞானவர் வைரவர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கோயிலை காட்ட வரையில் இந்த ஆலய நிர்வாகம் என்ன பேர் என்ன இந்த 2 அண்ணாமார் என்ன பேர் என்ன சட்குணராசா மற்றும் நளினராயா இவர்கள் 2 பேருமே இப்போ தெரியும் நாட்டில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த பல கூடுதலான இடங்களில் வெள்ளம் அதுகள் எங்களோட காணொலியிலேயே பார்த்துருந்தீங்க. நல்லூராக இருக்கட்டும், அப்படி எல்லா இடமும் வெள்ளப்பெருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. இன்றைக்கு புத்தூரில் வாதராவத்தை என்ற இடத்துல அங்கே இருக்கிற மக்கள் கணக்க சிரமங்களுக்குள்ளாகி அந்த வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி திட்டமாக இந்த இவியல் 2 பேரும் கனடாவில் இருந்து இங்கே இருக்கிறாங்களுக்கு அவருக்கு இந்த இங்கே கோயில் நிர்வாகத்துக்கு அவையில் கோவில் அந்த இங்கே இருக்கிற நிர்வாகத்திட்ட காசு அனுப்பி உணவுகள் கொடுக்க போயினோம். அந்த காட்சியை தான் நாங்கள் காட்ட போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த உடுப்பிட்டி ஞான வைரவர் ஆலயம். இந்த காணொளி நாங்கள் ஏன் காட்டுறோம்டா இந்த நிர்வாகம் நிறைய நிர்வாக வேலைகள் மாத்திரமல்லாது சமூக சேவையையும் செய்யுது. அதுக்கு ஒரு முன்மாதிரியான ஆலயமாகத்தான் இந்த கோயிலுடைய நிர்வாகம் காணப்படுகின்றது. இந்த காணொளி மூலமாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி திட்டத்தை இப்படியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்றன்னு நம்புகிறோம். அதை நீங்களும் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இப்படி நிறைய இடத்துல இப்போ புத்தூரில் மட்டுமல்லாது நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றனர். கூடுதலாக வன்னி பக்கத்தில் நிறைய சேதம் அடைந்திருக்கு. நல்லூர்லேயும் இப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குதான், அவைக்கும் சேதம் வந்திருக்குதான். இப்படி நீங்களும் உதவ விரும்பினா உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ஊரில் இருக்கிறாங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். புலம்பெயர் தேசத்துல இருக்கிற 2 பேர் தான் இப்போ சட்குணராசா மற்றும் நளினராசா 2 பேர் தான். அவைக்கும் இந்த காணொலி மூலம் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். உண்மையா இப்படி எல்லாம் முன்னுக்கு இப்படி உதவி செய்யறன்றது பெரிய விஷயம். இப்படியான சூழ்நிலையில உதவி செய்யறன்ற போற்றக்கூடிய விஷயம் தான். என்னதான் புலம்பெயர் தேசத்துல இருந்தாலும் அவை தங்களோட சொந்த நாட்டை மறக்கையில் இப்படியான உதவி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவியை செய்திருக்கீங்க. நீங்களும் இப்படி செய்வீங்கன்னு நம்புகிறோம். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன்னா மற்ற அவையோட டீட்டெயில்ஸும் நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் அவையோட கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் போட்டு விடுறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் அங்கே என்னென்ன நடவடிக்கை நடக்குது அந்த விஷயத்தை தான் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு முதல் தடவையாக வந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் நிறைய வெள்ளம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களும் காணொலி மூலம் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இனியும் நாங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இந்த வெள்ளத்தால் மழை அப்படி அனர்த்தங்களால் பிரச்சனைகளை காட்சிப்படுத்துவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க இனி உள்ளுக்க போய் மிச்ச விஷயங்களை பார்ப்போம்.
வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லிட்டு என்னுடைய பேர் தியாகராஜா நிரோஷ். நான் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர். என்னுடைய பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று அதாவது தற்போது நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாட்டின் ஏனைய பிற பாகங்களைப் போன்று இங்கும் அதிகளவானவர்கள் பல்வேறுபட்ட வெள்ள பாதிப்புகளால் அவர்கள் நாளாந்த வாழ்வாதாரத்தை இழந்தவர்களாக, அதே நேரத்திலே உடனடியாக உணவு எதையுமே வீட்டிலே தயாரிக்க முடியாதவர்களாக ஒரு அனர்த்தத்துக்குள் இக்கட்டான சூழ்நிலைக்குள் சிக்கியிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே எங்களுடைய உடுப்பிட்டி தெற்கு சொர்ண ஞான வைரவர் தேவாலயத்தினுடைய அறங்காவலரான தம்பிராசா நடராசா மற்றும் தம்பிராசா சட்குணம் ஐயா அவர்கள் ஆகியோரிடம் எனது நண்பர் சமூக சேவையாளருமான கிருஷாந்த் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இன்று அதாவது மதிய நேர உணவை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அந்த உடுப்பிட்டி சொர்ண வைரவர் ஆலயத்தினுடைய அறங்காவலர்களான தம்பிராசா நடராசா மற்றும் தம்பிராசா சட்குணம் அவர்கள் ஆகியோர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எங்களால் இது ஒரு நன்றி தெரிவிக்கப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் இன்று இந்த எங்களுடைய பிரதேசங்களிலே மக்கள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது மிகவும் அவசியமானது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பல்வேறுபட்ட ஆலயங்களிலே கோயில்களிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகளை செய்கின்றோம். ஆனால் இந்த பசி தீர்க்கின்ற பணி என்பது எங்களுடைய சைவத்திலும் தமிழிலும் ஒரு விருந்தோம்பல் பண்பு என்பதும் அப்பால் இது ஒரு நல்லதொரு காரியமும் கூட. அந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நேரத்திலே இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கான உணவு தயாரித்தல் முறைமையை நாங்கள் இன்று ஊரவர்களாக சேர்ந்து இந்த இடத்திலே செய்திருக்கின்றோம். உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் வலிகாமம் கிழக்கு என்பது அயல் பிரதேச சபைக்குரிய பிரதேசம். இது கரவெட்டி பிரதேசம். இந்த இடத்திலே சற்று மழை வெள்ளம் பாதிப்பு ஓரளவுக்கு குறைவாக இருக்கின்ற சூழ்நிலையில் இங்கே இருந்து நாங்கள் உணவுகளை தயாரித்து கொண்டு செல்ல முடிகின்றது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். இதுபோன்று பலரும் இவ்வாறாக எங்களுடைய மக்களுடைய விடயங்களிலே அவர்களுடைய நாளாந்த வாழ்வியல் பிரச்சனை விடயங்களிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே நேரத்திலேயே ஏற்கனவே பல்வேறுபட்ட வழிகளிலும் பலரும் உதவி வருகின்றார்கள் எங்களுடைய மக்களுக்கு. அவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ இந்த உதவி திட்டம் கூடுதலாக எத்தனை குடும்பங்களுக்கு செய்கிறீங்க? இப்போ இந்த வாதராவத்தை என்ற இடத்துக்கு தான் செய்கிறீங்க. வாதரவத்தை பிரதேசத்தினுடைய பொக்கனை கிராமத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேண்டுகோளுக்கிடங்க நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஏற்பாடு அந்த கிராமத்துக்கு அப்பால் முழுமையாக போதுமானதாக இருக்கும் என்று நான் கூற முடியாது. எங்களால் இன்றைய நிலைமையிலே ஒரு நேர உணவை நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து மேலும் பலருடைய சேவைகள் அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும். இதுபோன்று புத்தூர் பிரதேசம், அடுத்தது ஆவரங்கால், அதே நேரத்திலே வடமராட்சி பிரதேசத்தினுடைய பருத்தித்துறை பகுதிகள், யாழ் நகர பகுதிகள் என்று பலதரப்பட்ட இடங்களிலே பல பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த இடத்திலே யாழ் நகரை அண்டியதாக பலதரப்பட்ட சமூக அமைப்புகள் திறமந்தர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. ஆனால் கிராமங்களுக்குள்ளாக இயங்குவதிலே பல்வேறுபட்ட அதாவது போதாமைகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே மேலும் பலரும் இணைந்ததாக இந்த உதவி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறேன். உண்மையாக மற்றும்படி உதவி செய்யறதாக இப்படியான இக்கட்டான சூழ்நிலையிலான உதவி என்பது மக்களை இது சோம்பேறிகளாக்கும் உதவி அல்ல. அவர்கள் இன்று துவண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். காலநிலை நெருக்கடி, தாழ்வான பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றன. யாழ் மாவட்டத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே பாரிய அளவிலே பல பாதிப்புகள் இனங்காணப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த நேரத்தினுடைய பசி நிலைமையை நாங்கள் போக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அரசு உதவிகள் வந்து சேர்வதற்கான காலங்கள் உடனடியாக நடைபெறும் என்று கூறிக்கொள்ள முடியாது அனர்த்த நிவாரணங்களின் வாயிலாக. அந்த அடிப்படையிலே கிராமங்களாகத்தான் இந்த உதவிகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவையும் காணப்படுகின்றது. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. பார்த்தோம்னா இப்போ மதிய உணவுக்கான தயார்படுத்தல் நடந்து கொண்டிருக்குது.
இவ்வளோ வச்சுட்டு தான் பெரிய தூக்கம் வச்சுட்டு ஏத்தும் நீங்க எப்படி வாரண்டா வாங்கோ ரைட் இட்டே மூச்சா ஓ என்ன வாங்க கேன் பிரேக் இல்லையாகுமா ஹேண்ட் பிரேக் இல்லடா அதுதான் சரி இல்லை இந்த சைடை வச்சுட்டு இது இருந்து போறது பின்னுக்கு அந்தரத்துக்கு போகாது கட்டும் மழையண்டா போகுது ஓ உள்ளுக்கா இப்போ உள்ளுக்கு எத்தனை பேர் வர போறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நாங்கள் வந்து அந்த உடுப்படி வைரவர் ஆலயத்துலேருந்து வாகனத்தில் வெளிக்கிட்டு அந்த வாதராவத்தின் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து பைக் வாகனம் வர்றார் இதில் ஒன்றுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்தியாவில பக்கமே வந்து வெள்ளத்தால் நிரம்புறன்றது குறைவு ஆனால் இந்த முறை 2 நாள் மழைக்கே வந்து உலகத்துக்கு வந்து வெள்ளம் நிரம்பிது வந்து உண்மையாகவே வந்து நான் திருப்பின்னு சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களும் சரி இல்லை இங்கே இருக்கிற மக்களும் சரி ஆலயங்கள் கூடுதலான ஆலயங்களும் சரி அந்த ஆடம்பரமாக வந்து செலவழிக்கிற இதுகளை வந்து காசுகளை வந்து இப்படியான நேரங்களில் வந்து மற்றபடி நீங்கள் உதவி செய்கிறதையும் தாண்டி இப்படியான நிலைமையில் வந்து உதவி செய்கிறது வந்து எவ்வளோத்துக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவ்வளோத்துக்கும் வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து மற்றபடி என்னைக்கு பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு நேரத்துக்கே வந்து சமைச்சு சாப்பிட இல்லாத நிலைமையில் வந்து இப்போதைய சுச்சுவேஷன் வந்து அப்படி இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு வந்து அனர்த்தங்கள் வெள்ளங்கள் அப்படியான பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதில் வந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்க மக்கள் பார்க்குறாக்களும் சரி உங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தீங்கன்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நல்ல பிரயோசனமாக இருக்குமென்று நானும் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை வெளிக்குள்ளெல்லாம் போய் கொண்டிருக்கோம். காரணம் இவ்வளோத்துக்கு வந்து மழை பெய்யுது, தண்ணி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. மழை முகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து புத்தூருக்கிட்ட வந்துட்டோம். அந்த பாதராவதி இடத்துக்கு போகிற பாதைக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்து அதில் அந்த ஊர் அண்ணாக்களுக்கு கால் பண்ணாங்க. அந்த அண்ணாக்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வரும்போது வந்து கவனமாக வாங்க, என்னென்னா வந்து வர பாதையிலேயே வந்து தண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா என்ன அப்படியாதுக்கு என்னென்ன போகிறோம்னு தெரியலை. வாகனம் வந்தபடியாக கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மழையின் தூரம் வலிக்கிறது. அது என்ன வந்து இதுதான் வந்து வாதராவத்தைக்கு போகிறதுக்கான பாதை. இதுக்கெல்லாம் திரும்பி போகணும்.
மாவி தானே நிற்கிறேன். ஓ ம் செகண்டில் போகிறது நல்லதான். ஓ கொஞ்சம் எடுத்து தானே ஓடுமாண்ணா பரவாயில்ல. செகண்ட் தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனை. கதாமையால் அடித்து பூட்டி இருக்குதானே. நாங்கள் நெறி வெட்டு கொண்டிருக்கோம். அதுக்கால நரிமடா கோட்டையில் இருக்குதானே. நானும் என்னோட ஆள் போய் கொண்டிருக்கேன். இல்லை நான் சொன்னேன் அன்னத்துக்கு இடத்துக்கு வரைக்கும் வந்து பார்க்க வந்து உங்களுக்கு விலங்கும் வந்து எவ்வளோத்துக்கு வந்து இந்த இடங்கள் வந்து தண்ணியில் மூழ்கி போய் இருக்குதுண்டு. சாப்பாட்டு பொட்டலங்கள் இருக்குதானே. நான் ஒன்று நான் கண்ணாடியை செட் பண்ணி விட்டு நான் வாகனம் வந்தால் மட்டுமில்லை. சில பெண்ணாலயம் ஒரு கிராமம் இருக்கு. இந்த சைட் முழுக்க பள்ளம் தானே. இங்கே பக்கம் ஃபுல்லாகவே பள்ளம் கேட்குது. இந்த சைட் முழுக்க பள்ளம். ஓ வெள்ளமாக இருக்கா இல்லை கடலோ இல்லை நோமல் வயலோன்னு தெரியாமல் கிடக்கு. மைதானம் ஒரு கிரவுண்டா இது? ஒரு மைதானத்தின் நிலைமையா பாருங்க. இப்போ வந்து குளம் மாதிரி நிற்கிது. குளங்களை பாருங்க இப்படி கிடக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறு தொழில் செய்யணும். அதாவது மீன் பிடிச்சு கொண்டு இருக்கணும். ஆப்ரேஷன் தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஒரு காலம் வீடியோ எடுங்கள். இந்த பிளாஸ்டிக் பாவனையாளர்கள் அதுதானோ உண்மையாக வந்து இந்த பிளாஸ்டிக் பாவனை ஏதோ ஒரு நிறுவனம் கேட்டிருக்கு. தண்ணி வளருகிற எவ்வளோத்துக்கு வந்து தண்ணி அடிச்சு பாரு. அவ்வளோத்துக்கு வந்து இது வந்து வரலையா விதிக்கிட்டோமா? சரி இல்லை 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 கூட வந்து என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த வெள்ளத்துக்கு கூட வார முடியலாம். ஓ வந்து ஐயா அவரால் வந்து எவ்வளோ சிரமத்துக்குள்ளாகி சைக்கிளை ஓடையில் வந்து உருட்டி கொண்டு போகிறார் பாருங்க. உண்மையாக வந்து இந்த வெள்ளத்துக்கு தண்ணிக்க கூட வாகனம் ஓடிலாம் அந்த எங்களை பிளாஸ்டிக் பாவனைகள் போத்தல்கள் இந்த குப்பையெல்லாம் வந்து தண்ணிக்காக போட்டு அதெல்லாம் வந்து ரோட்டில் வந்து கிடக்க வந்து வாகனம் ஓடுறன்ற வந்து பயங்கர சிரமமாக இருக்குது. இது இந்த வலது காலத்தில் இருக்கிறது ஆக்சிலேட்டர், நடுவில் இருக்கிற கிளட்ச். பாருங்க அவ்வளோத்துக்கு வந்து இந்த சைக்கிள் அதெல்லாம் நம்ம வந்து நிற்க போல இருக்கேன். கார் போவாங்க ஓட்ட கொட்டரோடு அது சூப்பராக இருக்கும். வாழ்கிற மக்கள் நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கா போதும். எவ்வளோ வெள்ளம் நிற்கிறது. கோவிட்
டக்கண்டு வேலை போனாடா அப்படி எங்கே போயிடும் என்ன இதுக்கு இதுமாக்கும் என்ன சன்னதி தொண்டை தொடுவாக்கி போகுமாக்கும் அப்படி வெள்ளை பாலத்துக்கு போயிடும் வெள்ளை பாலத்துக்கு இன்ஜின் முட்டும் நினைக்கிறேன் சில இடங்கள்ல திடல்கள் இருக்குங்க எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு பக்கம் அங்காள பக்கம் இங்கே கேரனர் பொங்குடி அங்காளி பக்கங்களுக்கு போய் இருக்கிற ஒரு ரோட் மாதிரி தான் கிட்டத்தட்ட கிடக்கு. ஏன்னா வந்து பள்ளந்தடி யார் கட்டும் சரி அல்லது வந்து ரெண்டு பக்கமுமே வந்து தண்ணி அங்கேயாச்சும் கடல். அது இது வந்து வெள்ளத்தால் வந்து தண்ணி வந்து வந்து இருக்குது. இங்கே விடாங்க நான் முன்னுக்கு போகிறேன் கொஞ்சம் ஆள்கிட்ட ஃபோனை வாங்கினது. மெதுவா 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 இங்கெல்லாம் வரலாமா? ஆனால் வந்து நாங்கள் வந்து அந்த வாதராவதி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க உலகத்துக்கு வந்து கீழே ரோட்டில் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த ரோட்டே வந்து தெரியலை. அங்காலையும் பள்ளமும் ரெண்டு பக்கமும் பள்ளம் நடுவில் ரோட்டு. அந்த ரோட்டு வந்து தெரியலை. கொஞ்சம் இறங்கினாலே சரி வானம் இறங்கினாலே வந்து வானத்தை மறக்க வேண்டியான்னு தான் அந்த அண்ணாக்கள் சொல்லினோம். ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு அங்கே பள்ளம் தண்ணி நிற்கிது. இதில் வாழ்கிற மக்கள் இந்த நிலைமை எவ்வளோ அதுக்கு மோசமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மெட்ட கேமராவில் காட்டுறேன் பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாதராவத்தின் கிராமத்துக்காக நிற்கிறோம். எவ்வளோ வெள்ளம் வந்து நாய் ஒன்று நிற்கிது. எவ்வளோ அதுக்கு நீந்தி கொண்டு வருதுன்னு எப்படியோ ஒவ்வொரு வீடுகளையும் பாருங்க எவ்வளோத்துக்கு வந்து வெளில நிற்கிது. சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடம். கொண்டு வர அவர் வர பிள்ளையெல்லாம் குடும்பத்தில் மொத்தம் 6 அன்னைக்கு நம்ம தேசத்தில் ஒரு சந்தோஷம் தர முடியல. பார்த்தீங்கன்னா வந்து வயசான அம்மா வந்து நடக்கவே இல்லாது பொல்லூண்டி கொண்டு இந்த வெள்ளத்துக்குள்ளே வந்தால் அந்த வாழ்க்கை நடத்துகிறது எவ்வளோ கஷ்டம். நீங்கள் பார்க்க வந்து எங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அழுகுதான் வருது. வீட்டில் நிலைமை பிடிச்சி குட்டிங்க. இதே கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வாங்கினாரு. அம்மா தனியாக இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் பார்க்குறது எத்தனை நாள்
இந்த வெள்ளம் இருக்கு இப்போ 3-4 நாள் குடிக்க தொடர்ந்து நிற்குது. ஆ 3-4 நாள் எல்லாம் சாப்பாடுகளுக்கு அதனால சும்மா தண்ணியை கொண்டு வச்சு குடிக்காத வீட்டுக்கு உள்ளடையில படத்தோட அதோட வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்ததோ? பழக்கத்துக்கு கொண்டு நிற்கிதானே. ஒன்று அம்மா விட்டுட்டு வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மாவும் இன்னொரு மகளும் தானே. அந்த மகளும் வந்து இதில் தான் பேரன் வந்து அம்மாண்ட வீட்டை கொண்டே காட்டுறேன் பேரங்க. பார்த்து வந்து உங்களுக்கு அழுக தான் வருது. இந்த வீடு சரியான வெள்ளம் தானே. இவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் வந்து சமுத்திரா போகுது. சமுத்திராக்குன்னா வெளியில வராம இருங்கோ இல்லாதானே குளிர் வளரினா அடுப்பு போட்டு அடுப்பு போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மாண்ட வீடு உண்டு. இந்த வீட்டுன்ற நிலைமையை பாருங்க. கீழே இறங்கல. அது வேணா வந்து அவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம். இந்த வெள்ளத்துக்கு வந்து பாம்புகள் பூச்சிகள் இவ்வளவு சிரமமாக இருக்கு. வீட்டுக்கு ஏறாததே பெரிய விஷயம் என்ன. ஓ கட்டாட்டி போயிரு படிக்குமோனா. இதுதான் நம்ம வீடு. உங்க மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்கு. இந்த தண்ணிக்கு இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். எப்பயில அந்த இந்த வெள்ளம் வந்திருக்குது? இப்போ 4 நாள் குடிக்கிட்டே தொழில்தான். அவங்களுக்கு சாப்பாடு அதில் எல்லாமே என்னமே இது என்ன ஒரு முறையும் இப்படித்தான் இருக்கிறதா இல்லை இந்த முறை தான் உங்களுக்கு? இப்படி இதுக்கு முன்னே இல்லை அப்படி முந்திக்கு இருக்க வெள்ளம் வந்ததானே இல்லை. அந்த நிசாபியலுக்கு 2008 அப்போ வந்தது இப்போதான் கொஞ்ச நேரம் இருக்கு உங்களுக்கு இப்படி இருக்குண்டா. அதான் அதுதானே இந்த அடுப்பு நெருப்பு மூட்டி போட்டு அதில் இருக்கு வந்து அடுப்பு போட்டு குளிருக்கா படுக்கிறதெல்லாம் இதுக்குள்ள. நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க. வருமானம் அதில் என்ன மாதிரி? வருமானம் என்ன நான் வருமானம் எடுக்கல உழைக்க மாட்டோம் 2 பேரும் தெரியுது மந்த காமிக்கல் அதுகளால் ஜீவிச்சு கொண்டு வரோம் 2 பேரும். மனசில கூட வசதி எல்லாம் எனக்கு அங்கால போகணும். அப்போ இந்த தண்ணியை கடந்து தான் போக வேண்டி வரும். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முருங்கியை வந்து அந்த இதுக்கு முன்னுக்கு வந்து இரவுகளில் போய்கொள்ள பூச்சி விடுவுகள் எல்லாம் பாம்பு பூச்சி எவ்வளோ தண்ணிக்கு வந்து எவ்வளோ விஷயம் இருக்குன்னு இப்படி நாளும் இல்லை இப்படிதால இருக்கால அந்த ஓகேம்மா நன்றி. வாரம் ஓ கவனமா இருங்க. வாரம் போகுது. காணொலியை பார்க்குறாக்கள் உங்களாலேயும் முடிஞ்ச உதவியை என்ன செய்யணும். பாவமே நான் அந்த அம்மா எல்லாம் தனியாக நிற்கிறது என்னன்னு சொல்கிறேன். பார்க்க கண்ணே கலங்குது எனக்கு. கதைக்கு இல்லாமல் இருக்கு. வந்து அவ்வளோத்துக்கு வந்து உண்மையாக வந்து சந்தோஷமா எடுக்க வேண்டிய காணொலியே இல்லை. நாங்கள் எடுக்கவே விருப்பம் இல்லை. ஆனால் போட்டுக்கொண்டா தானே நாளைக்கு இன்னொரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அதான் இந்த காணொலியை பார்க்குறாக்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி. இது வாதராவத்தை என்ற இடம். இவைய பார்க்க நாங்கள் பரவாயில்லையன்ற மாய்க்கிடாக்கேன்னு பரவாயில்லை எவ்வளோமே எவ்வளோத்துக்கும் நாங்கள் வந்து கஷ்டங்களை நினைச்சு நாங்களே கவலைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமைக்குன்னு நாங்கள் இருக்கிறது எவ்வளவோ மேலுன்னு சொல்லல. அக்காண்ட வீடா இது? என்ன சொல்கிறாங்க? வீடு முழுவதுமே வந்து வெள்ளத்தால் மூழ்கி பெரும் சிரமத்துக்குள்ளாகி தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாகனத்தில் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இப்போ கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு வந்து இங்கே மிச்சம் இருக்கிற ஆட்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம்.
எவ்வளோ சின்ன பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டம். ஒரே ஓட்டமாக இருந்தால் போகுது. இது சின்ன ஆகளுக்கு மலிவு. இதெல்லாம் சின்ன ஆளுக்கு. இதை மட்டும் நல்ல வயசான விளங்குச்சு. ஓ என்னடா கீழே இறங்க விடுறேன். கடக்கப்பட்டு தண்ணிக்கு விழுந்த அதான் நல்ல செலவு கூடாம எல்லாம் உடஞ்செல்லாம் அதுக்கெல்லாம் தூர போவாங்க. நல்ல செலவு சின்னாக்கள் போற கஷ்டம் தானே. இல்லை எத்தனை இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் பார்த்தேன். எந்த வித உதவி இல்லைன்னு அது தெரியும். பாருங்க வந்து இந்த வீடுகள் வந்து எவ்வளோத்துக்கு வந்து வெள்ளத்தால் மூழ்கி இருக்குதுண்டு. உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்கிறாரு தெரியும். இந்த பாருங்க இந்த வீட்டை பாருங்க ஒரு தகரத்தால் அடிக்கப்பட்ட வீடு தான். ஒரு கொட்டில் வீடு. இதுக்கெல்லாம் வந்து நோமலாக இருக்கிறனாலே வந்து மழை காலம் சும்மா நோமலாக மழை பெய்கிறண்டாலே இந்த வீட்டில் இருக்கிறன்ற இவ்வளோ சிரமம். அதுக்குள்ள இப்படி வெள்ளம் வந்து நிற்க எப்படி இருக்குமென்னு பாருங்க. அதில் ஆடு கூட வந்து ஒன்றும் செய்யலை. வந்து டாய்லெட் பிட்டில் வேறு நிற்கிது. இது வந்து வெள்ளத்தால மட்டும் இல்லை. இந்த கிராமம் நோமலாவே வெயில் காலங்கள்ல கூட பாதிக்கப்பட்டுதான். இந்த ஒரு இப்படியான ஒரு வீடுகளுக்கு என்னண்டு மக்கள் இந்த அன்றாடம் வேலை செய்து தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய கால்நடைகள் தான் கூட. இங்கே அன்றாடம் வேலை செய்து தங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற மக்கள் தான் இங்கே கூடவே இருக்குது. ஆனால் வந்து என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்தளவு வெள்ளம் கேட்க வந்து தங்களோட தேவைகளை என்னென்ன அந்த மக்கள் பூர்த்தி செய்கிறது. வெளியில் வந்து வேலைக்கு போயிடாது ஒன்றுக்கும் போயிடாது கூட செய்யலாது. அதுதானே சரி. வந்து நாங்கள் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் கொடுத்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு இந்த உதவி வந்து இந்த மக்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குமோன்னு கேட்டால் வந்து சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். அந்த கவனம் மங்கால போகிறது அதன் மேலே அங்கே அங்கே ஓட்டு கொடுத்து விட்டுறாங்க. அதன் மேலே பிஸ்கெட் கொடுத்ததா கொடுத்துட்டீங்களா? யார்கிட்ட பாரம் 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 வரும் புதுலையா தம்பிடே போனாமடா அதெல்லாம் திரும்பி வந்துட்டீங்க. அப்ப சோதனை பேப்பர் எல்லாத்துக்கும் யாரு பாதுகாப்பு? சோதனை பேப்பர் எல்லாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் வந்து இந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாக வந்து சொல்லப்போனால் வந்து பார்க்கவே வந்து என்னென்னு சொல்கிற கண் கிளங்குது. என்னன்னா அவள் வந்து அவ்வளோத்துக்கு வந்து கஷ்டப்பட்ட மக்கள் தான். ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலி போட்டிருந்தோம். வந்து உங்களுக்கு அந்த வறுமை சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி தான் போனாங்க. அந்த டைமில் இதுவும் இருக்க வந்து அதையும் எடுத்து போட்டால் வந்து யாராவது உதவி செய்ய. அதுலேயும் ஒரு அம்மா ஒரு ஆள் சொல்லி இருந்தேன். அந்த
தங்கச்சியும் வச்சு இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சியும் வச்சிருக்கிறா. அவளுக்கும் வந்து தான் என்ன சொல்றா, தானே குடிக்கிறது தேத்தண்ணி தான் அப்படின்னு சொல்றா. அதுல அதே தான் அந்த தன் தங்கச்சியும் பார்க்காம விட்டார் பாக்குறா அப்படின்னு. அப்படி நிறைய பேர் முதல் காணொலியில வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த வாதராவத ஊர். நாங்கள் வந்து உண்மையாக வந்து இந்த காணொலிக்கு போயிருக்க அதையும் வந்து எடுத்துட்டு அதை வந்து முதலுக்கு போட்டுறாங்க. இது வந்து இப்போ திருப்பி போடுறோம். அந்த முதல் காணொலியே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கு. நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை, ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு இதான் இருக்குது. இதே இந்த உண்மையில் வந்து திருப்பி நான் சொல்கிறேன், வந்து இந்த உடுப்பட்டி ஞான வைரவர் கோயில் வந்து நிர்வாகத்துக்கு வந்து மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லணும். கடவுளுக்கும் ஒரு நன்றி. அந்த கடவுளும் ஒரு துணையா இருந்திருக்கிறாரானே. அதானே, ஏன்னா வந்து நார்மலாக வந்து உதவி செய்கிறமாக இப்படியான நிலைமையில வந்து அன்னதானம் கொடுக்கறத விட இந்த உதவியெல்லாம் இப்படி சாப்பிட்ற எல்லா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களும் வந்து செய்கிற உதவி வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இன்னொரு காணொலி சின்ன பிள்ளைகள முகத்துல தெரியும் அந்த பிஸ்கெட் எல்லாம் கொடுக்க எவ்வளோ சந்தோஷம். அப்படி நாங்கள் எல்லாம் சும்மா அந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்றது, வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டையே சாப்பிட்றே இல்லை. இப்படி கஷ்டமா தான் எனக்கு திருப்ப சொல்றோம். இந்த காணொலி வந்து எடுத்தது முழுக்க இந்த நோக்கம் வந்து இப்படி வந்து முன்னுரிமையான இந்த ஆலயத்தின் நிர்வாகம் வந்து புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவே நிர்வாகம் வந்து செய்த விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் நீங்களும் ஒரு உதவிகளை எதுவும் செய்வீங்கள் என்று தான் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அப்படியே வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஏதாவது உதவி செய்ய போகிறீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட நம்பர் இருக்குது, எங்களை கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து எங்களை நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த இன்றைக்கு கொடுத்தாக்களோட நாங்கள் தொடர்பு பண்ணி விடுறோம். எல்லாம் அந்த ஊர் அண்ணாக்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் வந்து அந்த ஹெல்ப் பண்ண அண்ணாக்களில் நம்பர்கள்ட்ட இருக்கோம். அந்த நம்பரை உங்களுக்கு தருவோம். வந்து நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் வந்து செய்தீங்கன்னா வந்து அந்த மக்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெரிய ஒரு உதவியாக இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து கிருசாந்தன் அண்ணாக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அவரும் வந்து முன்னுக்கு இருந்து எல்லாம் செய்தங்களுக்கு காலையே ஃபோன் பண்ணி எல்லாமே கூப்பிட்ட உடனே நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் வேலையெல்லாம் செய்து கொடுக்கணும் தானே. அதானே சொன்னேன், நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இன்னொரு ஆக்கள் இப்படி வந்து முன்னுக்கு வந்து உதவி செய்யணும். அப்போ நீங்கள் வாங்க கட்டாயம். இப்படி சும்மா வேறு என்னத்தையும் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்து போடுறத விட இப்படியான விஷயத்தை எடுத்து போடுறதாதானே எல்லாருக்குமே நல்லது. கிருஷ்ணாந்தனாக நல்லது. ரொம்ப நன்றியை சொல்லிக்கோங்க. என்னோட காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதை விட நன்றி, வணக்கம், பாய் பாய்.